الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الذين أوفوا عهدا. أما بعد، فقد قال سبحانه وتعالى في كلامه القديم في الفرقان المجيد: وقل ربي زدني علما. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم أو كما قال عليه الصلاة والتسليم. தூணில்லா வானத்தை தூக்கி நிறுத்திய வல்ல ரப்புல் ஆலமீனுக்கே புகழென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாகுக. அவனுடைய சாந்தியும் சலவாத்தும் அண்ணலும் பெருமான் ஆருயிர் எம்மான் ஆதியருள் பூமான் முத்து முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் இன்னும் குறிப்பாக இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களின் மீதும் எம்முடைய மாணவ கண்மணிகள் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக என துஆ செய்தவனாகவும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாத்தினை கூறி அதனுடைய பதிலை எதிர்பார்த்தவனாக என் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பதிலை எதிர்பார்த்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபை. நாமெல்லாம் எதற்காக மதரசாக்கு வரோம்? ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. எதற்காக நாமெல்லாம் மதரசாக்கு வரோம்? அல்லாஹ்வுடைய இல்மை கற்றுக்கொள்வதற்காக நாம் எல்லாம் மதரசாக்கு வரோம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறும்போது இவ்வாறாக கூறுவார்கள்: தலபுல் இல்மி, இல்மை நாம கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வியை தேடுவது என்பது ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஃபர்தாக்கப்பட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவ கண்மணிகளே, மற்ற அமல்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, தொழுகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நேரத்திற்கு 5 வேளை தொழுகை மட்டும்தான். எப்படிங்க? தொழுகை எடுத்துக்கொண்டா ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுதா போதும், கடமை நீங்கிரும். ஜகாத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஜகாத்து கொடுத்தா அந்த கடமை நீங்கிரும். நோன்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா வருஷத்துக்கு ஒரு முறை 30 நாட்கள் முழுமையா வச்சு அந்த கடமை நீங்கிறோம். ஆனால் இந்த கல்வி என்பது நாம் மரணிக்கும் வரை கல்வியை தொலைவிக்கொண்டே தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்க இருக்கிற ஒரு ஸ்டேஜ், அடுத்த ஒரு ஸ்டேஜ், ஒரு அங்க தொலைவணும், அடுத்த ஒரு ஸ்டேஜ், அப்படி தொலைவிக்கிட்டே இருக்கணும். எப்ப வரைக்கும் தொலைவிக்கிட்டு இருக்கணும்? ஹத்தல் மௌத், நாம் மரணிக்கும் வரை அந்த கல்வியை தொலைவிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் கூற வேண்டும் என்றால், அல்லாஹ் தஆலா தாவூத் நபியுனா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வாறான ஒரு கட்டளை இட்டான். கட்டளையை நல்லா விளங்கிக்கணும். அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு கட்டளை இட்டாங்கிறது நம்ம நல்லா விளங்கிக்கணும். காலணி நம்ம போடுறோம்ல, செப்பல், நம்ம நார்மலாக எதில் போடுவோம்? பிளாஸ்டிக்கு அல்லது கொஞ்சம் காஸ்ட்லியா போடுறதா லெதர், தோல், இப்படிதான் நாம செப்பல் போடுவோம். ஆனா அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன கட்டளை இட்டானா, இரும்பால உங்களுடைய காலணிகளை செய்து கொள்ளுங்கள். எப்படி? இரும்பால உங்க செப்பலை செஞ்சுக்கங்க, இரும்பு செப்பலை போட்டுக்கங்க காலில். கையில ஒரு குச்சி எடுத்துக்கங்க. நார்மலா வந்து குச்சினா மரக்குச்சி எடுப்போம். அல்லாஹ் தஆலா அதையும் சொல்றான், இரும்பால ஆன அசா, இரும்பு குச்சி எடுத்துக்கங்க. அந்த காலணி தேயும் வரை, அந்த இரும்பு குச்சி உடையும் வரை நீங்கள் அல்லாஹ்வுடைய கல்வியை தேடிக்கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் தாவூத் நபியுனா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். மாணவ கண்மணிகளே, சற்று சிந்தித்து பாருங்கள். இரும்புங்கிறது உடையுமா? இரும்பு குச்சிங்கிறது உடையுமா? அதை இருக்கிற இரும்பு பைப்பு, இதை உடைக்க முடியுமா? நம்மளால கட் பண்ணி வேணா எடுக்கலாமே தவிர நம்மளால அதை உடைக்க முடியாது. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல என்னத்தை உணர்த்தி சொல்றான்னா, ஒரு நபியை பார்த்து ரப்புல் ஆலமீன் சொல்றான், உங்களுடைய மௌத் வரைக்கும் நீங்கள் இல்மை தேடிக்கொண்டே இருங்கள் என்பதாகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் கூறுகிறார். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, மன் கான ஹய்யன் பில் இல்மி லம் யமுத் அபதா. யார் இல்மை கொண்டு உயிர் பெறுவாரோ அவர் ஒரு பொழுதும் மரணிக்க மாட்டார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எப்படி? யாரு இல்மை கொண்டு உயிர் பெறுறாங்களோ அவங்க ஒரு பொழுதும் மரணிக்க
கவனிக்க மாட்டாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவ கண்மணிகளே, நம்முடைய உடம்புக்கு 2 விஷயம் 3 விஷயம் சுருக்கமாக சொன்ன 2 விஷயம் ரொம்பவும் அவசியம். முதலாவது உணவு. சரியான நேரத்தில் உடம்புக்கு தேவையான உணவை எடுத்துக்கணும். எடுத்தாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். 2வது உடம்புக்கு தேவையான ஓய்வு. இது 2ம் இல்லாமல் உடலினால் உயிர் வாழ முடியாது. ஒரு மனிதன் சுமார் 11 நாட்கள் தூங்காமல் இருந்தால் அவன் மரணித்து விடுவான். எத்தனை நாளுங்க? எத்தனை நாள்? 11 நாள் ஒரு மனிதன் தூங்காமல் இருந்தால் அவன் மரணித்து விடுவான். அப்ப உடலுக்கு தூக்கமும் அவசியம், உணவும் அவசியம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்முடைய உள்ளம், ஹார்ட் இருக்குல்ல, ஹார்ட், இதயம், அந்த இதயம் 3 நாட்கள் நல்ல விஷயத்தை கத்துக்கலன்னா அந்த இதயம் மரணித்து விடும். இதயம் மரணித்து விடும்னா நாம நினைக்கிற மாதிரி மௌத்தாயிருவோன்னு அர்த்தம் இல்லை. இதயம் மரணிச்சுன்னா அந்த இதயம் கல்லாட்ட மாறிடும். அந்த இதயத்தில் அதுக்கடுத்து என்ன ஒரு விஷயத்த சொன்னாலும் அந்த இதயத்தினால் உள்வாங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கல்லாக மாறிவிடும். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் அதுல பாதுகாத்து இருக்கிறோம். காரணம் நாம எல்லாம் மாணவர்களா இருக்கிறோம், கல்வியை தொலைவிக் கொண்டே இருக்கிறோம். இப்ப நம்முடைய உள்ளம் எல்லாம் வஃபாத் ஆகுமா? கல்வியை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய உள்ளம் வஃபாத் ஆகுமா? ஆகாது. காரணம், நாம் அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ்வுடைய கல்வியை தொலைவிக் கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வியினுடைய விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு உஸ்தாதா இருக்கக்கூடியவங்க, உங்க பள்ளியோட இமாம் சாஹிப், ஆலிம்கள் யாரெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அவங்களுக்கான கண்ணியத்தை நீங்க செலுத்துங்க. அல்லாஹ் தஆலா ஆலிம்களுக்கு கண்ணியம் செய்ய சொன்னா அந்த கண்ணியத்தை நம்ம செலுத்தினா நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறலாம். இஸ்மாயில் என்கின்ற ஒரு பேரரசர், இஸ்மாயில் இப்னு அஹ்மத் என்கின்ற மிகப்பெரிய ஒரு பேரரசர். அந்த பேரரசருடைய ஆட்சி எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆட்சினா, பல நாடுகளை அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எப்படி இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் பிரிஞ்சு இருக்குது, அந்த மாதிரி பல நாடுகளை அவங்க ஒரு அரசர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அரசருடைய அரசவைக்கு பிஷ்ர் இப்னு முஹம்மது என்கின்ற ஒரு ஃபகீஹ் ஆலிம் பெருமகனார் வராங்க. நல்லா கவனிக்கத்தான், இஸ்மாயில் அஹ்மத் என்கின்ற அந்த பேரரசருடைய அரசவைக்கு பிஷ்ர் இப்னு முஹம்மது என்கின்ற ஒரு ஃபகீஹ் ஆலிம் பெருமகனார் வராங்க. வர ஒரு அரச பதவியில இல்லை, யாரோ நமக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா ஒரு சிஎம் உட்கார்ந்து இருக்கிறாரு, அப்ப ஒரு ஆலிம்ஸா உள்ள வர மாதிரி வர ஒரு எந்த ஒரு அரசு பதவியிலும் இல்லை. அவர் எம்எல்ஏ இல்லை, எம்பி, அந்த மாதிரி எந்த ஒரு பதவியிலும் இல்லை. அவர் ஒரு நார்மல் மனிதர். ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய கல்வியை கற்றுக்கொண்ட ஒரு ஆலிம் பெருமகனார். வந்த உடனே அந்த அரசர் நமக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா சிஎம் எந்திரிச்சு நிக்கிறாங்க. அந்த அரசர் எந்திரிச்சு நிக்கிறாரு. இஸ்மாயில் இப்னு அஹ்மத் என்கின்ற சொல்லப்படக்கூடிய அந்த அரசர் எந்திரிச்சு நிக்கிறாரு. அந்த ஆலிம் மகனார் உள்ள வராங்க. அந்த அவையில் அவங்களுக்கு என்னென்ன வேலையெல்லாம் இருக்கோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க போன பின்னாடி அந்த அரசர் இஸ்மாயிலுடைய சகோதரர் இஸ்ஹாக்ங்கிறவர் கேட்கிறாரு, என்னப்பா உன்னுடைய கண்ணியத்தை நீயே உடைச்சுக்கிட்டியே? ஏன்னா பொதுவா இந்த உலகத்தோடைய அமைப்பு அப்படிதானே, நமக்கு கீழே இருக்கவங்களுக்காக நாம் எந்திரிச்சு நின்றா நம்மளை முட்டாளாகத்தான் பார்க்கும் இந்த சமூகம். கேட்கறாங்க, அதான் மனசுல வச்சுட்டு கேட்கறாங்க, ஒரு சாதாரண மனிதருக்காக அவருடைய பார்வை எந்த அளவுக்கு தான் பட்டுச்சு, ஒரு சாதாரண மனிதருக்காக நீ எந்திரிச்சு நின்று உன்னுடைய அந்தஸ்தை நீயே உடைச்சுக்கிட்டேன்னு சொன்ன உடனே அந்த அரசர் இஸ்மாயிலுக்கு சொன்னாங்க ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை கூறினாங்க, அவர்கிட்ட இருக்கக்கூடிய கல்வியுடைய சிறப்பை நான் விளங்கிக்கிட்டேன், அதனால் தான் எந்திரித்து அவர்களுக்கு நான் மரியாதை செய்தேன் என்பதாக கூறினார்கள். அன்று இரவு அவர்கள் தூங்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் தோன்றி அவர்களுக்கு ஒரு சுப செய்தி சொன்னார்கள். சும்மா சாதாரண சுப செய்திதான் இல்லை, ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த சுப செய்தி மிகவும் பெரிய ஒரு சுப செய்தி. என்ன சொல்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல சொல்றாங்க, என்னுடைய வாரிஸ் யாருங்க? வரசத்துல் அன்பியா, ஆலிம்கள் நபிமார்களின் வாரிசு என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க. அந்த அடிப்படையில் அவர் சொல்றாங்க, அந்த கனவுல இஸ்மாயிலுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்னுடைய வாரிசை நீ சண்டை செய்து விட்டாய், இதனால் அல்லாஹ் தஆலா உனக்கு இவ்வாறான ஒரு தீர்ப்பை அளித்து விட்டான், உன்னுடைய வம்சாவளியில் சுமார் 100 ஆண்டுகள் நீங்க தான் ஆட்சி செய்வீங்க. ஒரே ஒரு காரணம், அந்த ஆலிம் சாது அவங்க கொடுத்த மரியாதை.
சொல்லிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததா சொல்றாங்க, உன்னுடைய சகோதரர் இஸ்ஹாக் அவர் அந்த ஆலிம்சாவை தரை குறைவாக நினைத்ததின் காரணமாக அவருடைய வாரிசிலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் ஒரே ஒருத்தர் கூட அரச பதவிக்கு வர முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், உஸ்தாதுமார்களாக இருக்கட்டும், பள்ளியினுடைய இமாம் சாபலாக இருக்கட்டும், பொதுவாக ஒரு ஆலிமுக்கு நாம் கண்ணியம் செய்தால் அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காணக்கூடிய நல்ல மக்களா அல்லாஹ் தஆலா அந்த அந்தஸ்தை கொடுக்கிறான். ஆனா நம்ம இந்த காலத்துல சர்வ சாதாரணமா உஸ்தாத் ஒன்று சொன்னா அதுக்கு நேர் மாற்றமா செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். இந்த வயசு அல்லாஹ் தஆலா அதிலிருந்து நம்ம எல்லாத்தையும் மாத்திரக்கான அந்த தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் கல்வியில் அதிகம் ஆர்வம் செலுத்தக்கூடிய மக்களாகவும் அதே போன்று நம்முடைய உஸ்தாதுமார்களுக்கு முழுமையான முறையில் இதாஅத் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக